வணக்கம். 17ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இந்தியாவின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இலங்கையின் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா, பங்களாதேஷ் முன்னாள் அதிபர் முஜிபுர் ரஹிமான், இந்தியாவின் புகழ்பெற்ற ஓவியர் எம்.எஃப். ஹுசைன், லியாண்டர் பயாஸ், ஹோண்டா அதிபர் ஸ்ரேயா ஹோண்டா, இவர்கள் நமக்கு அதிகமாக தெரிந்தவர்கள். 17ஆம் தேதி என்பது 8ஆம் எண் ஆதிக்கத்திற்கு கீழ் வருவதால் சனி ஆதிக்கம் இருக்கும். ஆகையால் இவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் என்று சொல்வார்கள். பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. நல்லதையும் கொடுப்பார் சனி, கெட்டதையும் கொடுப்பார். நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்களோ அதற்கு ஏற்றபோல் கொடுப்பார். உயர் பதவியையும் கொடுப்பார். ஒழுக்கமில்லை என்றால் அதை பறித்தும் கொள்வார். பொதுவாக 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சிறு வயது முதற்கொண்டே நல்ல பழக்கங்களுக்கு உட்பட்டு நேர்மையாக இருந்து முன்னேறினால் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி உச்சத்தில் உயர் பதவி, நிறைந்த பண வசதியுடன் இருக்கலாம். சிறிது தடுமாற்றம் ஏற்படும் போது மனநிலை மாறி தவறான வழியில் சென்றால் முன்னேற்றமும் இருக்கும், அதற்குரிய பிரதிபலனாக எதிர்வினையும் இருக்கும் என்பது உன்னதமான உண்மை. ஆகையால் 17ஆம் தேதி பிறந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் ஆளுமை செய்வதற்கு தகுதியானவர்கள்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதிலும் நேர்மை, ஒழுக்கம் அனைத்தையும் கடைபிடித்து தான் செல்ல வேண்டுமே தவிர யுனானிமஸாக அதிகாரம் இருக்கிறதே என்று யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் 8ஆம் எண் ஆதிக்கம் உள்ள தலைவர்கள் நிறைய பேர் ஆன்மீகத்திலும் இருக்கிறார்கள், அரசியலிலும் இருக்கிறார்கள், தொழிலதிபர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகையால் 8ஆம் எண் எந்த வகையிலும் குறைந்த எண் அல்ல. நீங்கள் அந்த எண்ணை ஒரு மனதில் ஒரு பொருட்படுத்தாமல் நினைக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நேர்மையாகவும் திறமையாகவும் ஒழுக்கமாக செய்தால் உங்களை மிஞ்சுவதற்கு இந்த உலகில் ஆள் இல்லை. நன்றி.